ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுகள். ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துறைமையிலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ராணி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இதில் உடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு BA முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருநெல்வேலியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் விவாகரத்து ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அப்பையில் இருந்ததுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு படித்தவராக இருந்தால் பரவாயில்லமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாக குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் வசதி நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்குதுங்க. ஸோ அதில் இவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கடை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கடையில் இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு வேலை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னுடைய இந்த பிஸ்னஸே பார்த்துக்கிட்டாங்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வீட்டோட மணமகனாக வேணும்னு மணமகளுடைய அப்பா சொல்லியிருக்கேன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு மட்டும்தாங்க. பையன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால வீட்டோட மணமகனாக தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோடய பொண்ணுக்கு தனியாகவே ஒரு வீடு கட்டித்தரதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரது பெயர் பார்த்திங்கன்னா ராகவி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசி. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இதில் உடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க எந்த ஒரு வேலைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கடலூரில் வசிக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் கொரோனா டைமில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை இவங்க நல்லபடியாக தான் வளர்த்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பையன் லவ் பண்ணதுனால லவ் பண்ணி இவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் லேண்ட்லாம் இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வாடகை வாங்கிட்டு தாங்க இவங்க தனிமையில் இருக்காங்க. இவங்களுடைய அப்பா இவங்க கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா வீட்டு சைடு ஓரளவு வசதிங்கிறதுனால இப்போ இவங்களுக்காக இவங்களுடைய பையனே மறுமணம் பண்ண சொல்லிட்டதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வீட்டோட மணமகனாக தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லை வேலை இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நானே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மணமகள் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பரை இலவசமாக வழங்கப்படுங்க. இதுதான் இலவசங்கள் உடனுக்குள்ளே உங்களோட ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள விலைகளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.